ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனித தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998ஆம் ஆண்டு இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார்.
நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 ஆண்டிற்கான பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9000 ஏக்கரில் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க இந்த உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மானுவேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.